ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பப்ளி. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா கத்திரிக்காய் கடையல் சாம்பார் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு வந்து வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். சிறுபருப்பு வந்து அந்தளவுக்கு ஊறணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம சொத்தை இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊற வச்சுருந்த சிறுபருப்பு, வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிறுபருப்பையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ சிறுபருப்பு வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா நம்ம காய்கறி கட் பண்ணுற டைமில் அது ஊறினாலே போதுமானது. ஸோ அது வந்து அந்த தண்ணியோடு வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் நான் போட்டுக்கிறேன். இதனோட வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காய்கறிங்க எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. வரமிளகா இருந்தாலுமே நீங்கள் இப்போது வேக வைக்கிறப்போ போடாமல் நம்ம தாளித்து அதில் கொட்டினோன்னாக்கா அதிலே வந்து நம்மளுக்கு காரம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ என்கிட்ட வந்து பச்சை மிளகா இருக்கிறதுனால நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம், ஒரு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் வந்து நம்ம அப்படியே கொத்தாக தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஒரு 4 கீரி சொத்தை மட்டும் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம அதில் போட்டுடணும். கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய பல் பூண்டாக இருந்துனாக்கா நீங்கள் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்தா போதும். ஸோ எந்த வந்து கொஞ்சம் சிறும் பல் பூண்டுன்றதுனால நான் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து ஆல்ரெடி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அந்த பருப்போடு இருக்கிற தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா நம்ம வந்து அந்த இதுவெல்லாம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பெருங்காயம் எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விஷலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கொடுத்து இறக்கிடலாம். ஸோ ஸ்டவ் வந்து பார்த்திங்கனாக்கா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குக்கரை ப்ரெஷர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா அந்த பருப்பு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிஞ்சு பருப்பும் நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு நல்லா திக்னஸாக நம்மளுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து சைட் பை வந்து நான் ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அந்த தாளிப்பு வந்து இதில் போட்டுடணும். நீங்கள் இந்த மாதிரியே தாளிப்பு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வரமிளகா போட்டு, அதாவது பச்சை மிளகாய் இல்லாத பட்சத்தில் வரமிளகா போட்டு நீங்கள் அந்த தாளிப்போட நல்லா வதக்கி நீங்கள் வந்து சேர்த்திங்கனாக்கா அந்த காரம் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் நல்லா சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.